ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் திரை. நடிகர் விஜய் மற்றும் அவருடைய மனைவி சங்கீதா விஜய் குறித்து வரக்கூடிய விவாகரத்து சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில இப்போ ஒரு செய்தி தெரிய வந்திருக்குங்க. கோலிவுட்ல இப்போ நட்சத்திர தம்பதிகளாக திகழ்ந்து வர்றவங்க தான் நடிகர் விஜய் மற்றும் சங்கீதா. இவங்களுக்கு திருமணமாகி 25 ஆண்டு காலம் ஆகுது. இவங்களுக்கு சஞ்சய் அப்படிங்கிற மகனும் சாஷா அப்படிங்கிற மகளும் இருக்காங்க. சினிமா துறையில மாஸ் ஹீரோவா இருக்கக்கூடியவர் தான் தளபதி விஜய். இவருடைய தீவிர ரசிகை தான் சங்கீதா. விஜயுடைய தீவிர ரசிகையான சங்கீதா விஜயை சந்திப்பதற்காக சென்னைக்கு வந்து விஜய் பெற்றோர்களையும் சந்திச்சிருக்காங்க. சங்கீதாவை விஜய் பெற்றோர்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போக சங்கீதா கிட்ட விஜயை திருமணம் செஞ்சுக்க சம்மதம் கேட்டிருக்காங்க. அதற்கு சங்கீதாவும் சம்மதித்திருக்காங்க. ஆனா ஆரம்பத்துல இந்த சம்பந்தத்திற்கு பாத்தீங்கன்னா விஜய் ரொம்பவே யோசிச்சாரு. அதற்கப்புறமா பெற்றோர்களுடைய ஆசைக்காக சங்கீதாவை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. இவங்களுக்கு ஆகஸ்ட் 25ஆம் தேதி 1999ஆம் ஆண்டு திருமணம் நடந்துச்சு அப்படிங்கிறது குறிப்பிட வேண்டிய விஷயம். 25 ஆண்டுகளாக சங்கீதாவோட வாழ்ந்து வரக்கூடிய விஜய் சமீப காலமா சங்கீதாவை பிரிந்து விட்டதாக செய்திகள் வைரலாகிட்டு வருது. வழக்கமா சங்கீதா எப்பவுமே விஜய் படத்துடைய ப்ரொமோஷன், இசை வெளியீட்டு விழா அப்படின்னு சொல்லிட்டு எதுவா இருந்தாலும் வந்துடுவாங்க. ஆனா சில ஆண்டுகளாக சங்கீதா விஜய் பாத்தீங்கன்னா எந்த விழாவிலுமே கலந்து கொள்வதில்ல. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நடிகர் விஜய் சமீபத்துல தன்னுடைய தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை அறிவிச்சு அதற்கான கொடியேற்றும் விழா மற்றும் மாநாடு எல்லாமே நடத்தி இருந்தாரு. அந்த விழால கூட விஜயோடைய மனைவி சங்கீதா பங்கேற்கல அப்படிங்கிறது தான் இதுல மெயினான விஷயமே. இதன் காரணமாகவே இவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமீப காலமா சில சர்ச்சைகள் எழுந்து வருதுங்க. அது மட்டும் கிடையாதுங்க. இப்ப சமீபத்துல நடிகை கீர்த்தி சுரேஷுடைய திருமண விழா கோவால நடந்துச்சு இல்லையா? அதுக்கு கூட நடிகர் விஜயும், நடிகை த்ரிஷாவும் ஒண்ணா தான் பயணம் பண்ணி போயிருக்காங்க. அங்க ஒண்ணா தான் போய் கீர்த்தி சுரேஷுடைய மேரேஜ் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் காரணமா தான் சங்கீதாவோட இவர் டிவோர்ஸ் வந்து பண்ற மாதிரி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்களும் நிலவி வந்துச்சு. ஆனா இந்த நிலையில இந்த சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில பிரபல மேக்கப் ஆர்டிஸ்ட் விஜய், நான் விஜய் சாருடைய பெரிய ரசிகை. அவருடைய வீட்டுக்கு கூட போயிருக்கேன். ஆனா அவரை பார்க்க முடியாம போயிருச்சு. ஆனா அவருடைய மனைவி மற்றும் பையனை எல்லாம் பார்த்தேன். ஆனா அவரை அந்த இடத்துல என்னால பார்க்க முடியல அப்படிங்கிறது தான் துரதிருஷ்டவசமா இருந்துச்சு. நான் 2 நிகழ்ச்சிகளுக்கு சங்கீதா மேமுக்கு மேக்கப் செஞ்சிருக்கேன். ஒரு நிகழ்ச்சி லீலா பேலஸ்ல நடந்துச்சு. அன்னைக்கு விஜய் சாரோட மகனையும் பார்த்தேன். உண்மையாவே எனக்கு அப்போ எங்கேயோ பறக்கிற மாதிரி இருந்துச்சு. சங்கீதா மேம் ரொம்பவே ஜோவியலா இருப்பாங்க. முதல்ல என்னை வெளியே லாபியில வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ விஜய் நீங்க தானே வாங்க அப்படின்னு சங்கீதா மேம் உள்ள வர சொன்னாங்க என்ன. எனக்கு அப்போ உடனே அவங்கள சட்டுன்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. நம்ம எப்பயாவது தானே அவங்கள பார்க்குறோம். அவங்கள சோஷியல் மீடியால தானே அதிகமாக பார்க்க முடியுது. அதனால என்னால் அவங்கள நேரில் கண்டுபிடிக்க முடியல. அவங்க ரொம்பவே கூல் டைப். அவங்க ரொம்ப மேக்கப் எல்லாம் போடுறதே கிடையாதுங்க. அதே மாதிரி 2வது நாளும் விஜய கூப்பிடுங்க. அவங்க தான் எனக்கு மேக்கப் பண்ணணும்னு சொன்னாங்களாம். முதல் நாள் பிடிக்கல அப்படின்னுங்கிறனால பார்த்தீங்கன்னா, மேக்கப்பை எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம். எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது நடிகை அதித்தி தான். அவங்க அக்கா கல்யாண நிகழ்ச்சிகளுக்கு தான் நான் சங்கீதா மேம்க்கு மேக்கப் போட்டேன். 2வது நாள் வீட்டுக்கே கூப்பிட்டாங்க. எனக்கு அப்போ விஜய் சார் வீட்டோட கேட்ட பார்த்த உடனே ரொம்ப பிரமிப்பா ஆயிடுச்சு. சின்ன வயசுல இருந்து விஜய வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசை நிறைய இருந்துச்சு. பாருங்க நான் போற டைம் அவர் அங்க இல்ல. அதுக்கப்புறம் சங்கீதா மேம்க்கு மட்டும் மேக்கப் எல்லாம் முடிச்சுட்டு வந்தோம். நான் ரொம்பவே ஃபீல் பண்ண விஷயம் என்னன்னா, ஒரு செல்ஃபி கூட எடுக்காம வந்துட்டுமே அப்படிங்கிறது தான். ஆனா அதித்தி சொல்லும்போதே அவங்க ரொம்ப பப்ளிக்கா இருக்க விரும்ப மாட்டாங்க. அதனால வீடியோ எதுவும் எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால என்னால அங்க எதுவுமே பண்ண முடியல. அதனால விஜயோட சங்கீதா ஒரே வீட்ல இருப்பது இவர் கூறியதன் மூலமா நிரூபணமாகி இருக்கு. அதோட இது வரைக்கும் வந்த விவாகரத்து சர்ச்சைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில அமைஞ்சிருக்குங்க. ஸோ மேக்கப் ஆர்டிஸ்ட் விஜய் இதை பத்தி சொன்னதை நீங்க சரியான கண்ணோட்டத்துல பாக்குறீங்களா? இல்ல சங்கீதா விசஸ் விஜயுடைய இந்த டிவோர்ஸ் அந்த சர்ச்சையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ் திரை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.